they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say, look at gross enrollment ratio, we have crossed 50%. I am sure, Sam sir, you know it has also dropped down to 49. Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year, Tamil Nadu 45. 10 years back, we were at 120. How many of us get into medical colleges, IITs? How many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu Education Minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality. வெக்கமேலாம எப்படி இவங்க பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது தமிழகத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 11% யூபிஎஸ்சியில போயிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு 3% ஆயிடுச்சு. எப்பத்துல இருந்து ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2010-11 இருந்து ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி நம்ம முதல்ல நான் படிக்கும் போதெல்லாம் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கும். 2 சப்ஜெக்ட் நீங்க சப்ஜெக்டிவா எழுதுவீங்க 2 சப்ஜெக்டையும். அப்போ என்ன ஆகும்னு, நம்ம பசங்கள்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அந்த 2 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சு தேர்வாகி அதில் ஏன்னா அது ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இருந்தது. முடிந்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் அப்போ எப்படி இருந்ததுன்னா, இந்தியாவிலேருந்து வர எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பேட்டர்னாக இருந்தது. அப்போ எல்லாராலையுமே அதில் வர முடிஞ்சது. அப்போ யூபிஎஸ்சியோட எண்ணம் என்னன்னா, ரூரல் ஏரியாவிலேருந்து நிறைய குழந்தைகள் உள்ள வரணும். அப்போதான் யூபிஎஸ்சியோடைய ஒரு ஒரு பர்பஸே சர்வ் ஆகும்ன்ற ஒரு ஆட்டிடியூடும் இருந்தது. அப்போ நிறைய பேர் தமிழ் படிச்சுட்டு போவாங்க. தமிழ்ல ஃபுல்லா தமிழ் படிச்சு யூபிஎஸ்சி வாங்குறது தான். அப்போ நான் பார்த்த என்னுடைய சர்வீஸ்ல பார்த்த த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட ரூரல் ஏரியால இருந்து வந்தவங்க தான். ஹிந்தி மீடியம் படிச்சிருப்பாங்க, இல்ல தெலுங்கு மீடியம் படிச்சிருப்பாங்க, இல்ல தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அவங்க தான் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வராங்க. 12-13 அந்த டைம்ல எல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது யூபிஎஸ்சிக்குள்ள. 14ல இருந்து சிலபஸே மாத்திட்டாங்க. சிலபஸ் எப்படி மாத்தினாங்கன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணது. சிலபஸே எப்படி மாத்தினாங்கன்னா, ஃபுல்லா அப்ஜெக்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நம்ம கேட் எக்ஸாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கேட் எக்ஸாம் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சிலபஸையும் நீட் வந்தா என்ன ஆகுன்றத நம்ம சொல்றோம்ல. யூபிஎஸ்சி ஒரு குட் எக்ஸாம்பிள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிலபஸையும் அந்த எக்ஸாம் பேட்டர்னையும் கம்ப்ளீட்டா அர்பன் ஓரியன்டா மாத்திட்டாங்க. அதுல இருந்தே நம்ம பசங்க உள்ள போக முடியும். அர்பன்ல இருந்து வரவங்க, இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி பழகுனாங்க, இவங்களுக்கு தான் அது ஏதுவா அதை மாத்திட்டாங்க. அதை இன்னைக்கு ஹிந்தி கத்துக்காதனால உள்ள போறேன்னு சொல்றது ஒரு நிஜமாலே ரொம்ப ஒரு முக்கத்தனமான ஒரு ஆர்குமெண்ட். அது அவருக்கே அடுக்காது அதை சொல்றது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடை போன்ற இடங்கள், எஸ்பெஷலி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை வஞ்சிக்கிறதுக்காகவே பண்ணப்பட்ட சிஸ்டம். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐபி சிலபஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க. இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி, அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஆடு நினைதேன்னு ஒவ்வொன்றா அளவுற கதையா இருக்குது. முதல்ல நம்மளுடைய பேசிக் படிப்பறிவு சொல்ற அளவுக்கு, சொல்லித்தர அளவுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதுவே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற இடங்கள்ல எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. இதுல நீ இன்னொரு லாங்குவேஜை கொண்டு அதை நீ படிடான்னு நீ அமுக்குனேன்னா, ஒரு லாங்குவேஜை கத்துக் கொடுக்கணும்னா முதல்ல எந்த லாங்குவேஜ்னா இருக்கட்டும், அவங்க சொல்ற மாதிரி ஹிந்தி மட்டும் இல்லை, நாங்க எதை வேணா கத்துக் கொடுக்கணும். எந்த வேணா கத்துக் கொடுக்கணும்னாலும் உனக்கு யாரு டீச்சருக்கு ஒன்று கிடைக்க போறா? உனக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு டீச்சர் நம்மளால கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் பண்ணி தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாலே ஜிஆர்ல நம்பர் 1 இருக்கு. நீ இந்த ஹிந்தின்றத அவங்க திணிக்கிற காரணமே மறுபடியும் இதே மாதிரிதான், ஒரு புரிதல் இல்லாத ஒரு முட்டாள்தனம், நான் சொல்றதுதான் நடக்கணும்ன்ற ஒரு வெறித்தனம். அதுக்கு இவங்க எல்லாம் நாதஸ்வரமும் தவிலும் வாசிச்சா ரொம்ப ரொம்ப மோசம். அதுவும் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க தாய்மொழி எதிர்க்கிற ஒரு பொசிஷன்ல தான் இவங்க பேசுறதா எனக்கு தெரியுது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.